இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் துளசி பச்சை அரிசியை சேர்த்து செய்யலாம். அதுக்கு அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கழுவி வச்ச கறியும் சேர்த்து நல்லா கலருங்க. இப்போது மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கறி வெந்து வந்ததும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து, நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்ததும் கழுவி வச்ச அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போது மூடியை திறந்து ஒரு லெமன் பழம் அளவு பிழிஞ்சு விட்டு தம் போடுறதுக்கு தேவையான புதினா இலையை தூவி மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு தம் வச்சு திறந்து எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. துளசி பச்சை அரிசியில் நல்லா உதிராக சூப்பராக வெந்து வந்திருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thanks for watching.